சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிளாகர் மானிட்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். பிளாகர் மானிட்டேஷனுக்கு நீங்க ஒரு பிளாக கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 போஸ்ட்டுக்கு மேலேயாவது நீங்க போட்டிருக்கணும். அந்த 10 போஸ்டும் பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 1000 வார்த்தைகளை கொண்டுதான் இருக்கணும். இது நிறைய பேர் 500 வார்த்தைகள் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா ஒரு போஸ்டோட கெப்பாசிட்டிங்கிறது எத்தனை வார்த்தைகளை வச்சோ அப்பதான் இது ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல போஸ்ட்னு அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 வார்த்தைகளை வச்சு நீங்க ஒரு போஸ்ட் உருவாக்கும் போதுதான் உங்களுக்கு அது பக்கா ப்ரொஃபஷனலான நல்ல போஸ்டா அங்கீகரிக்கப்படும். இது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இமேஜஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஒரு சில வீடியோக்குள் நீங்க அட்டாச் பண்ணணும்னாலும் கூட பண்ணிக்கலாம். மற்றபடி அன்வான்டா அதாவது காப்பிரைட்டடான இமேஜஸோ இல்ல போட்டோஸோ எதுவுமே நீங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அட்டாச் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு தரமான போஸ்ட் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 போஸ்ட்ல இருந்து 15-20 போஸ்ட் நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே நேரா கொண்டு போய் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டா அப்ளை பண்ணலாம். இந்த பிளாகர் அப்படிங்கிறது கூகுளோட முக்கியமான ஒரு பார்ட். எப்படி யூடியூப் இதுல ஒரு பார்ட்டோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா பிளாகரும் ஒரு பார்ட். இதுல நீங்க பிளாகிங் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன பேரு கொடுக்குறீங்களோ அதுக்கு பக்கத்துல .blogspot.com அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற டெம்ப்ளேட்டும் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நீங்க பிளாக் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு கூகுளே ஒரு டிஃபால்ட்டான ஒரு டெம்ப்ளேட்டை கொடுக்கும். அந்த டெம்ப்ளேட் ஃப்ரீயா கொடுத்துது. அதே மாதிரி blogspot.com அப்படிங்கறத பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வர்றது. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களோட அந்த பிளாக் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிளாகான்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. நீங்க ஒரு கத்துக்குட்டி மாதிரி. அதனால இதை அப்படியே கொண்டு போயிட்டு நீங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் blogspot.comல இருக்கும் போதே கூட மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு லக்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். மேபி அவங்களோட கண்டென்ட்டோட வேல்யூ ஒர்த் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் காப்பி பேஸ்டா இருந்திருக்கூடாது. அதே மாதிரி நல்ல பாயிண்ட்ஸா இருக்கணும். அதே மாதிரி இமேஜஸ் காப்பி ரைட்டடா இருக்கக்கூடாது. வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் அட்டாச் பண்ணுங்க. அப்படி அட்டாச் பண்ணியிருந்தா அதுவும் பாத்தீங்கன்னா காப்பி ரைட்டடா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அன்வான்டான இன்டர்னல் லிங்க்ஸும் எதுவும் கொடுத்துடக்கூடாது. இப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்காம நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 500 வார்த்தைகள் இல்லாம 1000 வார்த்தைகளுக்கு மேலேயே இருந்துருச்சு அப்படின்னா அப்ப அந்த போஸ்டோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப குவாலிட்டியான ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நினைக்கும். பிளாக் ஸ்பாட்லயே நீங்க கொண்டு போயிட்டு அப்படியே அப்ளை பண்ணும்போது அந்த பிளாக்ல நீங்க போட்டிருக்க 10 போஸ்டோ 15 போஸ்டா இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த டெம்ப்ளேட்டும் ஃப்ரீயா இருந்தாலும் கூட அந்த டொமைனும் blogspot.com இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த போஸ்டோட கண்டென்ட் வேல்யூ பொறுத்து மேபி உங்களுக்கு அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் பண்ணும்போதே அப்ளை பண்ணும்போதே பக்கா ப்ரொஃபஷனலா நான் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது சரியான கேட்டா அது 100% அப்படி பண்றதுதான் பெட்டரா இருக்கும். அதுக்கு மேல எந்த விதமான ஆப்டிமைஸுமே உங்களோட பிளாக்ல நீங்க பண்ணவே வேண்டாம். ஏன்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ் எல்லாம் உங்களோட பிளாக்ல பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களோட பிளாக்ல நீங்க ஆஃப்டர் மானிட்டேஷன்ல பண்ணும்போது மேபி ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு கமா உங்க இதுல மாறினாலும் கூட உங்களோட பிளாகோட தலையெழுத்தை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிளாக் ஆரம்பிச்சு அதுல எந்த யூஸுக்கு அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னா ஒரு பிளாக் ஆரம்பிங்க. அதுல தெளிவான ஒரு 10-15 போஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தெளிவான ஒரு டெம்ப்ளேட்டை வாங்குங்க. நல்ல ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட்டா அட்ராக்டிவா இருக்க மாதிரி வாங்குங்க. ப்ரொஃபஷனலான டொமைனு .comஓ .inஓ .netஓ இதுல எது வேணாலும் நீங்க வாங்க முடியும். எல்லாமே கூகுள்லயே வாங்குங்க. பக்கா ப்ரொஃபஷனலா ஒரு பிளாகை நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அந்த பிளாகை ஒரு டைம் நீங்க வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா எல்லாமே பக்கா தெளிவா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 நாள் இல்லைன்னா அதிகபட்சமா ஒரு மாசம் கூட டைம் எடுத்துக்கும். எப்படி பார்த்தாலும்
நீங்க ப்ரொஃபஷனலா எல்லாத்தையுமே தெளிவா பண்ணியிருக்கும் போது உங்களோட பிளாக்ல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரே வாரத்திலேயே கூட மானிட்டேஷன் அப்லோடுங்கிறது உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க பிளாகிங்ல என்னென்ன வாங்கியிருக்கீங்க, டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், டொமைனா இருக்கட்டும், எல்லாமே கூகுள்லயே நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா எல்லாமே கூகுளோட ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா சப்போஸ் வேர்ல்டுல எங்க இருந்து வேணாலும் ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்க போட்டதை ரிலேட் பண்ணி சர்ச் பண்றாங்க அப்படின்னா கூகுள் என்ன பண்ணுன்னா எல்லாமே நீங்க கூகுளோட ஓன் இதை யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு 10 சஜஷன் கொடுக்குது அப்படின்னா அந்த 10 சஜஷன்ல ஒரு கண்டென்ட் உங்களதையும் கொண்டு போய் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா நிறைய வியூவர்ஸ் வந்து நீங்க கெயின் பண்ண முடியும். ஆக மொத்தம் நீங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே தெளிவா ப்ரொஃபஷனலா பண்ணுங்க, மாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது இதுல எந்த விதமான சேஞ்சஸும் நீங்க பண்ண தேவையில்லை. இதுக்கு மேல இன்டர்னலா வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் மானிட்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கோடிங்கை கொண்டு வந்து உங்களோட டெம்ப்ளேட்டோட அந்த கோடிங்ல நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து மானிட்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். பட் இருந்தாலும் கூட முன்னாடியே கூட அதை வந்து டெம்ப்ளேட்ல மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வந்து நீங்க ஃப்ரீ டெம்ப்ளேட்ல கூட பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மானிட்டேஷனுக்கு அதுக்கப்புறம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா பல சேஞ்சஸ் வரும்னு சொன்ன பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே நான் மாத்திட்டேன், இப்ப ஏன் இது அப்டேட் ஆகல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வரும். அதனாலதான் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டை நீங்க மாத்தும் போதும் கூட மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மானிட்டேஷன் அப்ரூவ்டு கிடைச்சிச்சு அப்படின்னா ஆடு வந்து எங்கெங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் இருக்கும். அந்த கோடிங்கை கொண்டது எங்கெல்லாம் நீங்க வந்து பேஸ்ட் பண்றீங்களோ அந்த கோடிங் வந்து கரண்ட்ல என்ன டெம்ப்ளேட் வச்சிருக்கீங்களோ அந்த டெம்ப்ளேட்டோட கோடிங்ல தான் நீங்க ஆட் பண்ண முடியும். அப்படி நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் நீங்க எங்கெல்லாம் வந்து அதை பிளேஸ் பண்றீங்களோ அத்தனை விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்ல டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பக்கா ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல அவசரப்பட்டு நான் இந்த அளவுக்கு போட்டுட்டா முதல்ல நான் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு முந்திரி கோட்டத்தனமா எதையுமே பண்ணாம என்ன பண்ணுங்க, போஸ்டை தெளிவா போடுங்க, நல்ல ஒரு டெம்ப்ளேட்டை மாத்துங்க, நல்ல ஒரு டொமைனை வாங்குங்க. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கூகுள்லயே வாங்குங்க. கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் தான், ஆனா நீங்க செலவு பண்ற அந்த பணத்துக்கு கண்டிப்பா கூகுள் உங்களுக்கு அதை விட பல மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா கூகுளை நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தை தான் கொடுத்துருக்கு. இதை நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ கண்டென்ட் ரிலேட்டட்ல வந்தாலும் கூட போஸ்ட் கண்டென்ட் ரிலேட்டட்ல வந்தாலும் கூட எப்படி பார்த்தாலும் கூகுள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து வருமானம் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாய்ஸா தான் இருக்கு. இதுல வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டா நீங்க வந்து புதுசா போனாலும் கூட கண்டிப்பா உங்களையும் அது ஏமாத்தாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஜெனியூனா கரெக்டான போஸ்டை கரெக்டான மெத்தட்ல நேர்மையா எல்லாத்தையுமே பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும். என்னை பொறுத்த வரைக்கும் பிளாகிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு பெஸ்டான பிளாட்ஃபார்ம். வீட்டில் இருந்துகிட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து சொல்றதுக்கான நாலேஜ் அதிகமா இருக்கு, ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்களோ சந்தேகங்களோ இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.